நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, இவ்வளோ பெரிய ஊர்ல ஒண்ணுக்கு போறதுக்கா இடம் இல்ல. ஓடுறா ஓடுறா. துளி 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 மழையாய் வந்தாயே, சுட 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 நனைந்தே போனாயே. பேபி வேற கரெக்டா இங்கே தான் வரேன்னு சொல்லிச்சு. ஆளையே காணோம். ஹலோ, அட வெக்கப்படாதீங்க, சும்மா பாருங்க. மிஸ்டர் அமிதாப் பச்சன். யாரு? என்னைய கூப்பிட்டீங்க? இங்க என்ன 10 பேரா இருக்காங்க? நீங்களும் நானும் தானே இருக்கோம். இந்த பக்கத்தாவது ஃபிகர் போச்சு. நல்லா வலு வலுன்னு பார்க்க மஸ்கோ தல்வா மாதிரி. சாரிங்க, நான் யாரையும் பார்க்கல. வாட்ட பொறுப்பு இல்லாத ஆன்சர். அது ஒண்ணும் இல்லைங்க, என் ஃபிகர் போன் பண்ணி இந்த இடத்துக்கு வாடா மாமான்னு கூப்பிட்டுச்சு. அதான் நம்ம வெயிட்டிங்க. நீங்க? சும்மா தாங்க நின்றுட்டு இருக்கேன். சும்மாவா? வெட்டி ஆஃபீஸரா? சும்மா நிக்கிறதுக்கு ஒரு தம்மாவது அடிச்சுட்டு வந்திருக்கலாம். மிஸ்டர் அமிதாப். அமிதாபா? எங்க ஊர்ல வசதியானவங்க எல்லாம் அமிதாப் தான் சொல்லுவான். சிகரெட் இருக்கு? தம்மு தம்மு பழக்கம் இல்லையா? இருக்கு. வெரி குட். ஒண்ணுதான் இருக்கு, கட்டிங் போட்டுக்கோமா? எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ. நல்ல வேலை, நீங்களே வேணாம்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. பெட்டியார் கொடுப்பா. பெட்டி இருக்கா? இது வேறவா? லைட்டரா இருக்கா? சூப்பர்மா. நமக்கு சிகரெட்லாம் ஒன்றும் பெருசாக பழக்கம் இல்லைங்க. இந்நேரத்துக்கு கையில் சிகரெட்டோட இங்கே நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், போகிற வர ஃபிகரு ஆண்டிலாம் நம்மளை தான் சைட் அடிக்கும். அதில் ஒரு கெத்து. ஆமா, இந்த ஊரில் நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்கே வந்துருக்கீங்க? இங்கே என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தேன். என் மாமா வீடு கூட இங்கே தான் இருக்கு. கல்லிடை குறிச்சி தமிழ் தெரியுமா? தெரியாது. அவர் தான் என் மாமா. இந்த ஏரியாலே பெரிய ஆளு. ஓ, அட அவரை கூட விடுங்க. செங்கோட்டையன் வேட்டையன் தெரியுமா உங்களுக்கு? செங்கோட்டை வேட்டையன்? அந்த காலத்தில் வேட்டையாட போகிறப்பெல்லாம் ஒரு இத்து போன நாயை கூட துணை கூட்டு போவாங்க. அந்த நாயோட பெருமை இருக்கு. am I right? நோ நோ நோ, நாட் லைக் தட். ஹீஸ் a big shot. ஆனால் என்ன நீங்கள் கல்லிடை குறிச்சி தமிழையும் தெரிலன்றீங்க, இவரையும் தெரிலன்றீங்க. ஓ, யார் அவரு? வேட்டையன் ஆர் வெரி ஃபேமஸ் இன் திஸ் ஏரியா. ஆல் கேர்ள்ஸ் ஆர் அண்டர் வேட்டையர் கண்ட்ரோல். அவரு என்ன பிசினஸ் பண்றாரு? தொழில்லாம் அவருக்கு ஒன்றும் இல்லை. பேசிக்லி இஸ் லைக் மன்மதன், பிளே பாய். ஓஹோ. ஆல் கேர்ள்ஸ் லைக் வேட்டையன், வேட்டையன் லைக் ஆல் கேர்ள்ஸ். வேட்டையன் எல்லோக்குள்ள வந்துட்டு அவர் தெரியலன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. வெட்டிடுவாங்க. சரிங்க. அமிதாப், அதோ வருது பாருங்க அரேபியன் குதிரை, அதான் நம்ம ஆளு. எப்படி சூப்பர் ஃபிகர்ல? ஹாய் டாடி. ஹாய் பேபி. ஹாய் மா. டாடியா? செத்தடா. சாரி டாடி, நான் வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே மா. சோப்பு விளம்பரத்துல ஒரு அம்மாக்கள் மாதிரி இவ்வளோ எங்க இருக்கியா? ஹாய் வெட்டியா, நீ எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு. டாடி, நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அவர் இவர்தான். பேர் மிஸ்டர் வேட்டையன். தெரியுமே. எப்படி தெரியும்? ஜஸ்ட் இப்போதான் 2 பேரும் அறிமுகமானோம். ஓ, ஆயிட்டீங்களா? அப்போ எனக்கு வேலை மிச்சம். ஹே வெட்டியா, எப்படி எங்க டாடி போலீஸ் ஆபீசரா நல்லா ஃபிட்டா இருக்கார்ல? போலீஸா? ஹே, அவர் போலீஸ் மாத்திரம் இல்ல மேன், ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் சென்னை. டாடி, நீங்க வேட்டையன் கூட பேசினா டைம் போறதே தெரியாது. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபெல்லோ.
குட். ஹே கமான் வெட்டியா, அப்பா கை கொடு. இன்ட்ரோடியூஸ் பண்ணா கை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? கண்டிப்பா கொடுக்கணுமா? யா கமான் கொடு வெட்டியா. நைஸ் மீட்டிங் வேட்டையா. நன்றி சார். ஓகேம்மா, எனக்கு ஃப்ளைட் டைம் ஆச்சு, நான் சென்னை கிளம்புறேன். யூ டேக் கேர். ஓகே பை. பைடா. சரி வேட்டையா சார். பார்த்துக்க. ம் புரியுதுல்ல? புரிஞ்சிச்சு சார். பை டாடி, டேக் கேர். போங்க. பாய். ஹே எப்படி எங்க அப்பா? ஏண்டி உங்க அப்பனாடி அந்த ஆ, ஆளு? ஏன் நாசமா போறவளே, உங்க அப்பனை தான் மீட் பண்ண வரணும்னு சொல்ல மாட்டியா நீ? என்னையா நீ அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? ஏதாவது சொல்லிட்டியாவா? எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்டி. ஏய் மீனாட்சி, வெல்கம் வெல்கம் வெல்கம். என்னடா வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. அர்ஜென்ட்லி வாண்ட் டு மீட் யூ எஸ்எம்எஸ் பார்த்தோனியும் மாமா என்னவா இருக்குன்னு அர்ஜென்ட்டா பறந்து வந்திருக்க மீனாட்சி. ஆசையா? அப்படி என்ன ஆசையா வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மனசுல ஏகப்பட்ட ஆசை இருக்கு. அதுல நான் எதன்னு சொல்லுவேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். இப்போதைக்கு உடனே தோன்ற ஆசைனா இந்த சைக்கிளை நீ ஓட்ட, நான் பின்னாடி உட்காந்து அப்படியே ஜாலியா டபுள்ஸ் போகணும். என்ன மீனாட்சி? டபுள்ஸ் ஆ போயிடலாமே. மீனாட்சி நிஜமாவா? ஆக்சுவலி நானும் உன்னை பின்னாடி உட்கார வச்சு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சு. பாரா, அப்போ டபுள்ஸ் போயிட வேண்டியதா? ஓட்டிடலாமே. ஐ அம் ரெடி மீனாட்சி. நிக்கிற சைக்கிள்ல உட்காந்து நான் ஓட்டுறது கஷ்டம். நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன தள்ளி விட்டுட்டு அப்படியே நீ சூப்பர். வா 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 வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சபா. தேங்க்ஸ் மீனாட்சி. எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? டபுள்ஸ் கூட்டு போறேன்னு பேர்ல என்ன கீழே தள்ளி விடாம சேஃபா கூட்டு போனல்ல, அதுக்கு தான். டேய் இல்ல மீனாட்சி, பொண்டாட்டி வண்டி ஓட்டி கீழே வந்து சில்லற வாங்காத ஆம்பளைங்களே கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன். அப்புறம் மீனாட்சி நீதான் சொல்லணும். நான் நினைச்சேன். என்ன நினைச்ச? இல்ல, நீதான் சொல்லணும்னு சொல்வேன்னு நினைச்சேன். அதே மாதிரியே சொல்லிட்டேன். பாரா, அப்போ நீங்க நினைக்கிறத தான் நாங்க பேசுறோமாக்கும். ஆமா, இதுல என்ன சந்தேகம்? சரி, அப்ப நான் என்ன பேசுறதுக்காக உன்னை இங்க வர சொல்லிருக்கேன்னு சொல்லு பாப்போம். அது வந்து இறுக்கி அணைச்சு ஒரு உம்மத்த. அடச்சி. என்ன மீனாட்சி? எப்ப பாரு இறுக்கி அணைச்சு லூசு. இதை தாண்டி நம்ம பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு மீனாட்சி? வீட்ல பேசுனியா? அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா அம்மா தானே. இப்ப மட்டும் பேச்சு வராத பச்சை குழந்தை மாதிரி மேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அது இல்ல மீனாட்சி. அப்போ நீ அங்க என்ன நடக்குதுன்னு கேட்கவே இல்ல. ஏய், எப்படிடா உன்னால மட்டும் இப்படி ஜாலியா இருக்க முடியுது? அது இல்ல மீனாட்சி, அம்மா இந்த வாரத்துக்குள்ள அப்பாவை சமாதானப்படுத்துறேன்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? அது நேத்தா முந்தா நேத்தான் தெரியல. அப்போ கடைசியா எப்ப பேசினேன்னு கூட மறந்து போச்சு, அப்படிதானே? மீனாட்சி,
குல்ஃபி சாப்பிடலாமா? ரொம்ப முக்கியம், பேச்ச மாத்தாத. இத பாரு, நீ இப்ப என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ பேசணும். அங்க என்ன நடக்குதுன்னு உங்க அம்மா கிட்ட நீ கேட்கணும். இப்ப எப்படிடி? இங்கதான் கம்யூனிகேஷனே இல்லையே. ஏன் உன்கிட்ட போன் இல்லையா? அதுல இருந்து பண்ணு. இல்ல மீனாட்சி, இப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன ராத்திரியா தூங்குறதுக்கு? பகல் தானேடா, போன் பண்ணு. அங்க கனடால இங்க பகல்னா அங்க ராத்திரிடி. ஏய், போன் பண்றதுக்கு இவ்ளோ ஏன்டா யோசிச்சு உயிர் எடுக்கிற? போன் பண்ணு. பண்ணுன்னு சொல்றேன்ல. ஆ, பண்றேன் பண்றேன். கடவுளே, போன் பண்ணுன்னு என்ன டார்ச்சர் பண்றாளே. மீனாட்சி, போன்ல பேட்டரி லோ. டே பேசுடா. குடு, ஏய் நான் மீனாட்சி, பேசுறேன். சொன்னா கேளு. ஏய், சொன்னா கேளு ஷ், மீனாட்சி. நான் சும்மா பேசுறேன் இரு. மீனாட்சி. நான் பேசுறேன்னா நான் மட்டும் தான் பேசுவேன். ஹலோ சரவணா. அத்தை, நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி, என்னம்மா சர்ப்ரைஸா ஃபோன் பண்ணியிருக்க? சும்மா தான் அத்தை, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதான். வீட்ல அப்பா அம்மாலாம் எப்படிமா இருக்காங்க? நல்லா இருக்காங்க அத்தை. அங்க நீங்க மாமாலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மீனாட்சி. தாத்தா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அத்தை வந்து மாமா இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க, குடு. இல்ல மீனாட்சி, உன் மாமா ஆபீஸ் வேலையா வெளியூர் போயிருக்காங்க. ஓ அப்படியா? சொல்லு மீனாட்சி, என்ன பேசணும்? இல்ல வேற ஒண்ணும் இல்ல. மாமா எங்க கல்யாணத்துக்கு என்ன சொன்னாங்கன்னு. அத்தை மீனாட்சி ப்ளீஸ். சொல்லுமா. என்ன அத்தை அமைதியாயிட்டீங்க? ஒண்ணும் இல்ல மீனாட்சி, உன் மாமா யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாரு. அப்புறம் இன்னும் ஒரு பதிலும் சொல்லல. நீ ஒன்னும் கவலைப்படாத மீனாட்சி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. எப்படியும் உன் மாமாவை நாங்க சம்மதிக்க வச்சிருவோம், சரியா? அந்த நம்பிக்கையில தான் அத்தை நானும் எங்க அப்பாவும் இருக்கோம். சரி அத்தை, மாமாவை எப்படியாவது சம்மதிக்க வச்சிருங்க. சரிம்மா, கண்டிப்பா. அத்தை, அப்பாவை நீங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொன்னதா அருணாச்சல மாமா சொன்னதும் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் அத்தை. நானும் தாம்மா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்க அத்தை, நான் மாமா என்ன சொன்னாங்கன்னு கேட்க தான் அத்தை ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க பேசினது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரியுது மீனாட்சி. சரி மீனாட்சி, போதும் குடு. சரி, அப்ப நான் வைக்கட்டுமா அத்தை? சரவண எங்கம்மா இருக்கான்? தோ குடு. பக்கத்துல தான் இருக்கான். கொடுக்கவா? இல்ல இல்ல வேணாம், நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரிங்க அத்தை. சரி, பாய்மா. பாய். இப்ப சந்தோஷமா? ஏதோ லைட்டா. ஆனா உங்க அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். தப்பிச்சோண்டா சாமி. ஏமா, இங்க இருக்கியா? என்னடா உள்ள வா. வரேன் வரேன். மா, ம், வழக்கமா ஒரு மோர் குடிப்பிய, அதே மாதிரி ஒரு மோரை கொண்டா. இன்னைக்கு என்னடா இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? என்ன ஏன் வந்தேன்னு கேக்குறியா? டேய், அப்படிலாம் எதுவும் கேக்கலடா. மாமா வீட்ல எதுவும் வேலை இல்லையா, சீக்கிரமா வந்துட்டியேன்னு கேட்டேன். ம்ம். அவங்க எந்த வேலையும் கொடுத்துட கூடாதுன்னு தான் எஸ்கேப் ஆகி நானே இங்கே ஓடி வந்தேன். ஏன்டா? பின்ன என் விரல் எடுத்து என் கண்ணை குத்துற மாதிரி என்கிட்டயே உங்க அண்ணன் சரவண மீனாட்சி நிச்சயதார்த்த வேலையை கொடுக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தேவையாக்கும். அதான் அங்க இருந்தா கடுப்பா இருக்குமே இங்க ஓடி வந்துட்டேன். டேய், ஏன்டா அப்படிலாம் பேசுற? அவ யாரு? நம்ம மீனாட்சிடா. அதுவும் இல்லாம இப்ப நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க வேறடா. நாம தானே எல்லா வேலையும் செஞ்சாகணும். அங்கதான் கடுப்பேத்துறாங்க, நீங்க வந்து அங்க நீ கடுப்பேத்திட்டு இருக்க. ஒழுங்கா பேசாம இருமா. பொண்ணு வீட்டுக்காரங்களா? பொண்ணு வீட்டுக்காரங்க. டேய், கோவப்படாதடா. அம்மா சொன்னா கேப்பல்ல. என்ன போய் மாமாவுக்கு கூடமாட ஒத்தாசை பண்ணு. என்ன விளையாடுறியா நீ? அம்மா நிஜமா தாண்டா சொல்றேன். நான் போய் சரவண மீனாட்சி நிச்சயதார்த்த வேலையை பார்க்கணும். ஆமாண்டா. அப்ப எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லு, நான் போறேன். எந்த ரகசியம்? சரவண கல்யாணத்துக்கு நீ ஏன் சம்மதம் சொன்ன? அந்த ரகசியத்தை சொல்லு. அங்க போய் நான் என்ன வேலை வேணாலும் பாக்குறேன். நீ எங்கேயும் போய் எந்த வேலையும் பார்க்க வேணாம். இங்கே கடந்து தின்னுட்டு தூங்கு.
சுதா ஜகா வாங்குற பத்தியா? நான் ஒண்ணுத்தையும் வாங்கல, எனக்கு 1000 வேலை இருக்கு. ஆளை விடு சாமி. சரி சரி, வெயில வந்த மகனுக்கு அந்த மோரையாவது கொண்டா. பெத்த மகன் கிட்ட ரகசியத்தை தான் சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் மோர் கூட கொடுக்க மாட்டியா? இருடா கொண்டு வர. வர வர நீ ரொம்ப தாமா பண்ணிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா மொத்தமா டூட போறேன் பாரு. ஹலோ, எஸ் சரவண பெருமாள் தான் பேசுறேன். பெரிய ஆஸ்பத்திரியிலேருந்து பேசுறீங்களா? ஆமா, பிளட் டோனர் தான் நான். என்ன விஷயம்? ஐயோ, ஆக்சிடென்டா? என்னாச்சு? யாருக்கு? சரவணனா? எந்த சரவணன்? கல்லிட குறிச்சி சரவணனா? கூட ஒரு குள்ள போய் தெரிவானே அவன் நானா? அவனுக்கு லேசான அடிதானா? அப்ப சரவணனுக்கு மரணப்படுக்கையில உயிருக்கு போராடுறாரா? எல்லாம் சரி, எனக்கு எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க? ஐயோ சாரி பாஸ், என்னால இப்ப ரத்தம்லாம் கொடுக்க முடியாதே. ஓ, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வையா போன பார்ல உட்காந்து தண்ணியை போட்டுட்டு இருக்கேன். வந்து குடம் குடமா கொடுக்கவா? எடுத்துக்கிறியா? முடியாதுல, வையே. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. மா, எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஆப்பு வைக்க நினைச்சாங்கல்ல, இப்ப இந்த கடவுளே வச்சான் பாரு ஆப்பு. ஐ அம் வெரி ஹாப்பி மா. என்னடா சொல்ற? செத்தான் சகாதேவன். என்னடா பேசிட்டு இருக்க? யாரடா போன்ல பேசினது? இனிமே இந்த வேட்டையனை எதிர்த்து ஒரு பயில நிக்க முடியாதுமா. நான் நினைச்சதை அடைஞ்சே தீருவேன். என்னடா சொல்ற? யாரடா போன்ல பேசினா? சொல்லுடா. மா, பெரிய ஆஸ்பத்திரியில இருந்து போனு. என்னவா? ஆக்சிடென்ட்டா? பேஷண்ட்டுக்கு சீரியஸா இருக்கான். ரேர் பிளட் குரூப் தேவைப்படுது. எனக்கு அந்த பிளட் குரூப் இருக்குன்னு என்னைய வந்து டொனேட் பண்ண கூப்பிடுறாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. ஆக்சிடென்ட் ஆனது யாருக்கு தெரியுமா? யாருக்குடா? என் எதிரி சரவணனுக்கு. புரியல? அந்த மீனாட்சியோட சரவணனுக்கு. வேட்டையா, என்னடா சொல்ற? சரவணனுக்கு என்னாச்சு? நினைச்சேன் சாக்கா இப்படி மோர் சொம்பு கீழே போடுவேன்னு. கரெக்டா போட்டியேமா. வேட்டையா, என்னடா சொல்ற? சரவணனுக்கு என்னாச்சு? ஏன் 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 நீ எதுக்கு இப்ப பதற? வேட்டையா, அம்மா சொல்றது கேளுடா. வாடா, வந்து சரவணனுக்கு ரத்தம் கொடுறா. என்னால முடியாது. டேய், நீ பழி வாங்கறதுக்கு இது நேரம் இல்லடா. அம்மா சொல்றது கேளுடா. வாடா ஹாஸ்பிடலுக்கு. முடியாதுன்னா முடியாதுதாமா, என்னாலலாம் வர முடியாது. டேய், என்னடா திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கியா? பாரேன் கோவத்தை. இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வையே, பாருக்கு போய் பீரை குடிச்சிருவேன். அப்புறம் யார் நினைச்சாலும் என் ரத்தத்தை எடுக்க முடியாது. வேட்டையா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வந்து சரவணனை காப்பாத்துறா. முடியாதுமா. தேவையில்லாம என் கிட்ட கெஞ்சி என் கேரக்டர் கெட்டவனாக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹலோ, ஏன் சரவண பெருமாள் ஸ்பீக்கிங். யோ, அதான் ரத்தம் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன்லையா, அப்புறம் எதுக்கே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, ஏன் சேர்த்தா எனக்கு என்னையா? வெய்யா போன. வேட்டையா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், வந்து சரவணனை காப்பாத்து. இங்க பாருமா, ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் எவன் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். அம்மா சொல்றேன்ல, வாடா, வந்து சரவணனை காப்பாத்துறா. அவனுக்கு ரத்தம் கொடுறா. மா, எவனோ ஒருத்தனுக்காக நான் எதுக்குமா ஏன் ரத்தத்தை கொடுக்கணும்? ஐயோ, சரவண எவனோ ஒருத்தன் இல்லடா, அவன் உன் அண்ணன்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா, எவனோ ஒருத்தனுக்காக நான் எதுக்குமா ஏன் ரத்தத்தை கொடுக்கணும்? ஐயோ, சரவண எவனோ ஒருத்தன் இல்லடா, அவன் உன் அண்ணன்டா. உன் கால்ல வேணாலும்
காப்பாத்துறா. அண்ணனா? எவனோ ஒரு அண்ணன் காவடி பையில போய் ஏன் அண்ணன்னு சொல்லிட்டு இருக்க? வேட்டையா, சரவண உன் பெரியம்மா பையன்டா, உன் சொந்த அண்ணன்டா. நீயும் அவனும் ஒரே ரத்தம். பெரியம்மாவா? ஆமாண்டா, கனடாவில் இருக்கிற என் அக்கா மீனாட்சியோட பையன் தான் சரவணன். ஓ, இதான் சங்கதியா? சரவணா, முழு பூசணிக்காய கட்டு சோத்துலயே மறைச்சு வச்சிருக்கேடா. இருக்குடா உனக்கு. ஏமா, மீனாட்சி பெரியம்மானா யாரு? தமிழ் மாமா என் எதிரிங்க, ஊருக்குள்ள வந்தா வெட்டிருவேன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அவங்களா? ஆமாண்டா, அவங்கதான். இதுக்கு பேருதாமா சபாஸ். கடவுள் இருக்காமா, என் பக்கம் அந்த கடவுள் இருக்கான். வேட்டையா, இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்லடா. முதல்ல வந்து சரவணனை காப்பாத்துறா. ஏமோ, இன்னும் அந்த டிராமாவை நம்பிட்டு இருக்க? அடக்கு இருக்கு போய் மாவுல அத்தனையும் உடான்ச்சு உன் மகனோட டிராமா. உண்மையை உன்னிடமிருந்து அறியவே யாம் இந்த விளையாட்டை நடத்தினோம் சுதா. இதுவரைக்கும் நான் ஆடுனது விளையாடல்னா இனிமே நான் ஆட போறது திருவிளையாடல். புரியல? ஊர் முழுக்க போய் கோடாங்கி அடிக்க போறேன். இப்பவே உன் அண்ணன் கிட்ட போய் சரவண வேற யாரும் இல்ல, கனடால இருக்கிற உங்க தங்கச்சி மீனாட்சியோட பையன் தாங்கிறத சொல்ல போறேன்.